காலை வணக்கம் மக்களே, வெல்கம் டு கொடிசு vlogs. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இமயமலை ஏற போகிறோம். அதுக்கு ஏதாவது இவர் 1வது வராரு, இவங்க 2வது வராங்க, இவங்க 3வது வராங்க. அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு காட்டுறோம். காலங்காத்தாலே எழுப்பி விட்டாங்க, வேற முடிகிற வர பார்ப்போம். அங்கே போய் காட்டுறோம். வாங்க மொதல் போகலாங்க. A few moments later. ஓகே गाइस, நாங்கள் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ தான் வந்திருக்கோம். மேலே போய் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரிய போகுது. காலையே வேறு தூக்கமாக இருக்குது, வேறு இடத்துலாம் காலையே எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரோட்டில் 2 பேசிட்டு இருக்கோம். பாருங்க, இதுதான் முட்டான மாதிரி கேமரா எடுப்பாங்க. கொஞ்சம் முகர கட்டி தெரில, எனக்கே தெரிலங்க என்னத்துக்கு தான் வராங்க. செத்துறாதீங்க, தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். மேலே போய் காட்டுறோம் உங்கள்கிட்ட. ஓகே, இப்போ எல்லாரும் தெரியும். பாய். இப்பயே கால் வலிக்குது உங்களுக்கு. மயக்க ஒழுங்காக வச்சிருக்கேன், வர தெரியல. கரெக்டாக போட்டுருக்கேன், நான் போட்டுருக்கேன். கரெக்டாக போட்டுருக்கேன். இன்னைக்கு ஒன்று தள்ளாடி சத்தியமாக எனக்கே தெரியல. அங்கே பாதி மலை கூட தாண்டலை, ஆனால் பாதி உயிர் போயிடுச்சு. எங்கள் பின்னால் வரவங்க அங்கே வராங்க, நாங்கள் இங்கே போகிறோம். நாங்கள் நாங்கள் மேலே போயிட்டு பார்க்குறோம். 2 hours later. ஒரு வழியா முதல் மலையை கந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நினைப்பீங்க என்ன ஏறி கழிச்சிங்க அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு. எதுக்காக கூட்டம் வந்திருக்கானுங்க. ஆனால் கூட்டம் வந்ததோட பாதையை பார்த்தீங்களா, ஹைக்கிங் தான் அப்படி தான் இருக்கும். அவா எங்கள் வீடு தெரியுமான்னு தெரில. என்ன எங்கள் வீடும் இதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஐயோ மன்னிச்சிருங்க. ஓகே, ஒரு வழியா நாங்கள் ஒன்றும் வந்து சேரல. இருங்க வியூ காட்டுறேன். அதில் ஒருத்தர் தனிமையனை இருக்குதே பாருங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்டாப்க்கு வந்திருக்கோம். இது என்னன்னு தெரியல, எனக்கு கை வலிக்குது. வந்திருக்கோம். வந்தோடனே ஓகே தான், ஓரளவுக்கு கிழிச்சிக்கிட்டு வந்துச்சிங்க. தண்ணி போத்த எடுத்துகிட்டு வரல, மொதல் விஷயம். ஓகே, ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இவங்க இப்போயே சாப்பிட போகிறாங்களா என்னன்னு தெரில. தைலெல்லாம் வேணும் எனக்கே தெரில. சரி, நாங்கள் நிற்காமல் எங்கள் உழைப்பை காட்டுறோம். மேலே போயிட்டு பார்க்குறோம். ஊருடே போயிடுவாங்க இவங்க மேலே. சொர்க்கத்தில் பறப்பாங்க அப்படின்னு. நாங்கள் மேலே போயிட்டு காட்டுறோம், திருப்ப வரோம். ஆனால் ரோடுன்ற பாருங்க, ஒரே மழைனா எப்படி இருக்குன்னு தெரியும் தானே, குழியா மாதிரி. அவன் எங்கே வரைக்கும் டூர் போகிறான், என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. பாருங்க, தேவையில்லாத வேலை சொல்கிறது. நடந்து போயிட்டுருக்கோம். எவனாச்சும் ஹைக்கிங்க்கு இப்படி மேக்கப் போட்டு வருவானா? மேக்கப்பே இல்லை, பேபி பவுடர் தான் போட்டுருக்கோம். இவங்க பேபியா, பேபி பவுட்ரு போட்டு வருவாங்களாம். நான் நேராக தான் போகிறேன், ஆனால் எனக்கு என்னமோ இப்படி போகிற மாதிரி இருக்கு. இப்போ எங்கே பாம்பு போத்துக்கிட்டு வரப்போது. பாம்பு நாடு மின்னுக்கிறதுக்கு எல்லாமே பயப்படுறாங்க. எங்களால் முடியலன்னு சொல்ல முடியாது, முடியுது ஆனால் முடியல. பேசாமல் நடந்து போகிறோம் மேலே, அப்போ தான் முடியும். ஒரு வேலையா மக்களே முடியல போல. இங்கே பாருங்க, பார்க்குறேன். மலையேற ஆசைப்படுவீங்களா? நல்லா தான் இருக்கோம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. ஏற இவ்வளோ இருக்கு. போயிருங்க போல. வந்தோடனே என்னதுக்கு தான் தாய்லாம் கேட்குறாங்கன்னே தெரில. நான் போயிட போகிறேன் பின்னாடி. நிறைய பேர் ஏறி வராங்க அங்கேருந்து. பாருங்க, நாங்கள் மேலே ஏறி போகிறோம். இப்போ நாங்கள் இந்த பாதையை தான் ஏற போகிறோம். முடியல சத்தியமா. என்னடா ஏற முடியலையா?
காதல் ஜோடிகள் லெஸ்பியன்ஸ் வராங்க 2 பேரும். இவன் ஒருத்தங்க அது என்ன அது ஜெயம் ரவி ஒரு படத்தில் இருப்பார அந்த மாதிரி கேரக்டர் தான் இவன். ஹீரா வாங்க அரியப்பு சொல்லி சாவடிக்கிறான். இவனுங்க அரியப்பு இதுங்க கறி உப்பு கூட இல்லாமல் இருக்குதுங்க கீழே பாருங்களா நிறுத்தியும். வந்து சேர்ந்துட்டோம். வெற்றி வெற்றி தர்ஷினி வெற்றி சாவர மாதிரி போயிட்டு வந்துட்டோம். ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். இப்போ 2 பேரும் என்ன பண்ணி சாதனை பண்ணீங்க சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டீங்க. அதை கூட்டிட்டு வந்தது பாதி மூச்சு ஒரு 4 இடத்துல சரிட்டு போயிருப்பேன். அது கண்டிப்பாக வீடியோவில் வரும். தேவையா வாய் முட்டி வீட்லேயே இருந்துருக்கலாம். நல்லா பேச்சு தாங்க வந்ததுலேருந்து பேச்சு தான் இவங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக இவங்களுக்கு. இப்போ நாங்கள் தம்பி சொல்கிறோம் அதான் தம்பி சொல்கிறான் அடுத்த மலைக்கு போகணுன்னு. ஒரு மலைக்கு மண்டையை போடுற மாதிரி போயிடுச்சு எனக்கு. இதெல்லாம் எடுத்துருந்துருக்கலாம். அதெல்லாம் அம்மா காலைல குளிச்சு எடுப்பாங்க வச்சு டோரா பிடிச்சி மீறி இருந்திருக்கலாம். ஆமா உண்மையிலே அவன் தான் புஜ்ஜி உட்காந்து சொச்சி மூஞ்சி கட்டு பாருங்க அவன் தான் புஜ்ஜி. இப்போ நாங்கள் 2வது மலைக்கு போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஐயோ ஏன் தொண்டை போச்சு நினைக்கிறேன். போனோன்னா காட்டுறோம் இல்லைன்னா வீட்டை காட்டுறோம். ஒரு வெளியே அடுத்த மலைக்கு போகிறோமா எங்கேயோ போகிறது இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து கீழே இறங்கி திருப்பியும் இன்னொரு மலைக்கு ஏறுவோம்னு நினைக்கிறேன். தெரியல பார்ப்போம். காளி அப்படி சூரியன் முகத்தில் அடிக்கிறனால பள்ளன்னு இருக்கு. நான் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாம் இங்கே வாழ்கிறவங்க தான். எங்கள் கூட தான் வாழ்கிறாங்க. எங்கள் கூட தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஓகே இப்போ நாங்கள் கீழே போகிறோம். வயசான பேஷண்ட். இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து கீழே இறங்குறோம். முடி அவங்க கிட்ட ஊனம் தான்டா. ஐயோ கூட்டு வந்து புட்டு அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க நில்லுங்க நான் முதல் இறங்கிக்கிறேன். நான் மின்னு ஓகே பாருங்க எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க ஏற்கனவே தர்ஷினி பிள்ளைக்கு கண்ணு தெரியாது கீழே உளுந்து மண்டையை உடச்சிக்க போகுதுன்னு. அதே மாதிரி பெரு தெரில பெரு கடவுளே கேட்டா கலெக்டர் படிப்பான். பாருங்களேன் கடலே மக்களே கூட்டு வந்து புட்டு பாருங்க. இவன் அதுக்கு மேலே இருப்பான். நான் ஒரே கீழே போகிறேங்க. லிருத்திகா கூட கூட்டிகிட்டு வந்தோன்னா அவ்வளோ அழகாக நடந்து வரும். இப்போ பாருங்க நட பழகிக்கிட்டு இருக்காங்க. நடக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 24 வயசு மாடு எங்க 17 வயசு பையன் எங்க எனக்கே தெரியல. ஓ சாரி ப்ரோ. ஏன் உனக்கு பொண்ணா கொடுக்க போறாங்க இதில் பார்த்து. 2000 years later. Hey guys, இவங்க தான் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். பாட்டிங்கெல்லாம் கூட இவ்வளோ நல்லா நடந்து வராங்க தெரியுமா? சத்தியமாக சொல்லிட்டா. ஆனால் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாருங்க எங்கள் அவுட்டு போட்டிருக்கி ஒரு மலை ஏறிட்டிங்கன்னா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு. அந்த சொக்கா போட்டிருக்கிறவன் இருக்கானே எங்களை கூட்டிகிட்டு போகிறானா. கூட்டி போயிட்டு அடுத்த மலைக்கு போகிறோமா. ஒரு மலைக்கே நாக்கு தள்ளிடுச்சு எங்களுக்கு. அடுத்த மலைக்கு போய் என்ன நடக்க போகுதுன்னு காட்டுறேன். அதுக்கு பின்னாடி பண்ணால் நம்ம நாக்கு தள்ளிடுவோம். சரி வெற்றிகரமாக இறங்கி வாங்க. நாங்கள் கீழே போகிறோம். ஒரு வழியாக நாங்கள் மலையெல்லாம் தாண்டி இப்போ கொஞ்சம் நடக்கிற பாதைக்கு வந்திருக்கோம். நடக்கிற பாதையில் போய்கிட்டே இருக்கிறப்ப கயிறு வருமா எங்களுக்கே தெரில. இப்பயே நான் ஒரு ஆளை பிடிச்சி தொங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஆடும். ஏன்னா
வடச்சு தள்ளிருச்சிங்க. 6:30 மணிக்கெல்லாம் அடிச்சு எங்களை எழுப்பி போட்டு வாங்க ஹைக்கிங் போறானே. ஆர்வமா எழுப்புன நான் தான். பாப்பா பாடுங்க. இந்த மலையில வேற குரங்கு இருக்குமா? ஏற்கனவே 4 குரங்கு வருது. அது அதையும் சேர்த்து நீ தானே புஜ்ஜி, நாங்களாம் தூரம். இப்போ நடந்து போறனால தான் வீடியோ எடுக்கிறோம். அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே கயிறா என்ன கன்றா அப்படின்னு தெரியல. பாயிற மாதிரி குதிக்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதான் மலை, அதான் ஹைக்கிங் ஏறுவாங்க. எங்க வீட்டு படி ஏறிட்டு போயிருப்பேன் 10 வாட்டி மேலே கீழே. இப்படி இல்லை கிழிச்சாங்க, இப்படி ஏறும் தொங்கி போயிடுவாங்க. இப்போ போனாலே மெத்திர போய் வந்துருச்சு கைஸ். போய் சொல்லக்கூடாது. ஒத்துப்பேன், ஹானஸா ஒத்துப்பேன். அடுத்த மலை ஏறணும் ஓகேவா? அதான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல அடுத்து நாங்கள் கயிறு இருக்கிறதுக்கு வந்துட்டோம். இப்போ கயிறில் ஏற போகிறோம். போய் ஏறுங்க ஏறுங்க. இப்போ என்ன லட்சணமாக இப்போ கயிறு ஏறுறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும். கயிறை பிடிச்சிட்டு நீங்க ஏறணும், கீழே விழுவாம இருக்காது. ஒரு வழியாக கோப்ரா ஹிலுக்கு வந்துட்டோம். ஆனால் சத்தியமாக முடியல, காலை சாப்பிடல வேற. நான் சி என்னது ரோப்பீலா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஏதோ ஹிலா. இங்கே பாருங்க, நானும் இப்படி இருக்கேன். அபேஸ் எனக்கு மயக்கமே வந்துச்சுங்க, சத்தியமாக முடியல. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐயோ எப்படி வேர்த்து போய் கிடக்குது எனக்கு. ஒரு காய் நடந்துச்சு. நல்லா தான் போயிட்டு இருக்கேன், நல்லா தான் வந்துச்சு. அங்கே ஒரு தீ மூடிக்கிட்டு போயிட்டு இருந்தா சரி, நாங்கள் அங்கே போயிட்டு என்ன நிலவரம்னு பார்க்குறோம். வெற்றி வெற்றி வெற்றி. ஒரு வழியாக நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் காடி அந்த தொங்குல போட்டிருக்கோம், நாங்கள் இங்கே இந்த தொங்குல இறங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் காடிக்கு வேற நடந்து போனோம், முடியல. அந்த கடைக்கு போயிட்டு தண்ணி குடிக்கிறப்ப கேட்குறோம் அவங்களோட மலை நிலைமை எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு முடியாது, அங்கே போய் சொல்கிறோம். ஒரு வழியாக நாங்கள் மலை ஏறி இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா மேக்டி போறோம். நாங்க மெக்டி போகிறோம். மெக்டி வாங்க போகிறோம். எங்க அக்கா எங்க பிளான்ஜா பண்றாங்க. இந்த அக்கால இந்த அக்கா ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுத்ததுக்கு மெக்டி கேட்டிருக்கோம். ரோட்டை பார்த்து ஓடுங்க. இப்போ இங்கே போயிட போகிறோம். காரனை பார்த்து நான் நல்லா நாங்கள் மெக்டி போயிட்டு அங்கே ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயிருந்து தெம்பா பேசுகிறோம். வீட்டுக்கு போயிடுறோம். ஒரு வழியாக நாங்கள் வந்து மெக்டி வந்து சேர்ந்துட்டோம். தாத்தாவை தடுத்துருங்க. மெக்டி வந்து சேர்ந்துட்டோம். எங்களுக்கு கிடச்ச நம்பர் வந்து மெக்டியில் விடுத்து கட்டுறோம். தர்ஷினி 50 வெள்ளிக்கு செலவு வைக்கிற சொல்லி 100 வெள்ளிக்கு செலவு வச்சிட்டோம் அக்காவை. சரி சரி ஓகே, இந்த சாப்பாடு வந்து வரும் கைஸ். ஒரு வழியாக சாப்பாடெல்லாம் வந்துருச்சு. பசியில் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஒரு சிக்கன் காலி, அடுத்த சிக்கனுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பர்கர் இங்கே இருக்குது, அப்போ நாங்களாம் பங்கு போட்டுக்கோம். நாங்கள் சாப்பிட்டு வரோம். 3 hours later. கைஸ் ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்துட்டு வீட்டுக்கு புங்கூஸ். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இதோட அடுத்த பிளாக்ல பார்க்குறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.